என்னோட புதிய கிச்சனில் பால் காய்ச்சிருக்கேன். அதை ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிச்சன் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் வைப்போம், வீட்டுக்கு வெளியே விறகடுப்பு வச்சு ஒரு கிச்சன் வைப்பாங்க. அதில் அம்மியெல்லாம் போட்டு அது வந்து நீட்டாக ஒரு பழைய மாடலில் ஒரு கிச்சன் ஒன்று வைப்பாங்க. விறகடுப்பை யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி நம்ம வெளியே வச்சு சமைக்கலாம். நான் பொதுவாக வந்து கேஸ் தீர்ந்து போகிறப்போ இல்லைனா குழந்தைங்க வந்து லீவு நாளெல்லாம் நான் விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வீசிங் அப்புறம் தொடர்ந்து இந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ என்னால் விறகடுப்பில் சமைக்க முடியாது. அதனால் வெளியே இருக்க கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கிச்சன்லேயே என்னோடய கேஸ் ஸ்டவ்வாக வச்சுருக்கேன். என்னோட வீட்டுக்குள்ளே இருக்க கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சனாக இருக்கும். சமைக்கிற பொருளெல்லாம் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கெல்லாம் வசதி குறைவாக இருக்கும். அப்போ வெளியே சமைச்சிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோ நான் சேனலில் கொடுக்குறேன். இனி முதல் வெளியே இருக்க கிச்சனில் தான் சமைக்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பால் காய்ச்சி இருந்தோம் இன்றைக்கி. ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் வெளியே கிச்சனில் தான் பண்ணியிருந்தேன்.